உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். எப்போதும் போல் வள்ளலாரோடு நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அவரோட உரைநடையிலிருந்து சில பகுதிகள், அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில கேள்விகள். அது என்னன்னா, உயிர்கள் எல்லாத்துக்கும் பொதுமையான ஒரு உணர்வு அப்படின்னா எதை சொல்லலாம்? யோசிச்சு பாருங்க. அந்த உணர்வு இருக்கிறதுனால தான் அந்த சின்ன புழு கூட அப்படியே தன்னோட உடம்பை அப்படியே நகர்த்திக்கிட்டு போயிட்டுருக்கு. அது மாதிரி சின்ன சின்ன பறவைகள் கூட தத்தி 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 வேற ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கு. அது மாதிரி விலங்குகள் அதுவும் தன்னோட 4 கால் பாய்ச்சலில் வேறு இடத்துக்கெல்லாம் பயணம் பண்ணிகிட்ருக்கு. மரம்னு எடுத்துக்கிட்டால் வேர்களை அந்த மண்ணுக்கு அடியில் பரப்பி தேடிக்கொண்டே போகிறது. கொடிகள்னு எடுத்துக்கிட்டால் மேலே அப்படியே மேலே படர்ந்து 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 தனக்கான தேவையை தேடிக்கொண்டிருக்கிறது. அப்புறம் மனிதர்கள்னு எடுத்துக்கிட்டால் நம்ம கூட அந்த மாதிரியான ஒரு தேவைக்காகத்தான், அந்த உணர்வுக்கு தீனி போடத்தான் நாம் அத்தனை பேரும் உழைத்து கொண்டிருக்கிறோம். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. தீனி போட என்றால் அந்த பசிப்பினி என்கின்ற அந்த ஒற்றை உணர்வு, அந்த ஒரு சான் வயிறு இல்லாட்டா இந்த உலகத்தில் ஏது கலாட்டா அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு இல்லையா? அந்த கலாட்டா எதற்காக என்றால் அந்த ஒரு சான் வயிற்றுக்கு தீனி போடத்தான். அதற்காகத்தான் அந்த எல்லா உயிர்களும் பறந்து 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 தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்கின்றன. அதனால்தான் நம்முடைய மகாகவி பாரதியார் கூட கேட்டார், தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு ரௌத்திரம் பொங்க பாடினார் இல்லையா? அந்த ஒரு வயிறு, அந்த வயிறு தான் இந்த உலகத்தை உந்தி தள்ளுகின்ற ஒரு இயங்கு சக்தி, ஒரு உணர்வு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். வள்ளல் பெருமானை எங்கே இதில் பொறுத்துறது அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். அவர் கொண்டு வந்திருக்கின்ற அந்த அணையா அடுப்பு என்கின்ற தத்துவம் உலகத்தில் பசிப்பினியோடு வருகின்ற எல்லா வயிர்களுக்கும் சாதி மதம் பிரிவினை பார்க்காமல் உணவை அளிக்கின்ற ஒரு சமத்துவபுரமாக இருக்கிறது, சமாதானத்தை உருவாக்குவதாக இருக்கிறது, பசிப்பினியை போக்குவதாக இருக்கிறது. துறவிகள்னால் நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? உடனே மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை விட்டவர்கள் தான் துறவிகள் அப்படிம்போம். இப்போ அப்படி இருக்காங்களாங்கிறது அடுத்த விஷயம். ஆனால் அந்த மாதிரியான ஆசைகளை துறந்தவர்கள் துறவிகள் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறது. இப்படி எல்லாம் துறந்ததாக சொல்கின்ற அந்த துறவிகள் கூட உணவு ஆசையை விட்டுற முடியுமா? இல்லை இல்லை. அது மாதிரி வயிற்று பசி ஆசையை விட்டுற முடியுமா? இல்லை. எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது அந்த வயிற்று பசி அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். அந்த வயிற்று பசியை தீர்க்கின்ற ஒரு வள்ளலாக நம்முடைய வள்ளலார் இருந்தார். அதை தவிர அவர் ஞானி என்பதை தாண்டி எப்படி உணவை உண்ண வேண்டும் அப்படிங்கிற பல தகவல்களையும் தன்னோட உரைநடையில் சொல்லியிருக்கார். ஒரு ஞானி இதை கூடவா சொல்லுவார் அப்படின்னா, ஆமாம், நாம் எத்தனையோ முறை பார்த்திருக்கோம், எத்தனையோ சித்தர்களை பார்த்திருக்கோம். எல்லாரும் உடலை எப்படி ஓம்புவது, எப்படி சரியான உணவை உண்பது, எப்படி சரியான வாழ்க்கை முறையை வாழ்வது அப்படிங்கிற பல விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்கல்ல. அதே மாதிரி நம்முடைய வள்ளல் பெருமானும் எப்படியான உணவை எப்படி செய்ய வேண்டும், எப்படி உண்ண வேண்டும், எப்படி நாம் வாழ்வியலை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு சில பல கருத்துக்களை நமக்காக கொடுக்கிறார். அதை பின்பற்றினாலே போதும். நோய் இல்லாமல் 100 ஆண்டு வாழலாம், நோய் இல்லாமல் மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம் அப்படிங்கிறதான் வள்ளல் பெருமான் சொல்கிறது. சரி, இதெல்லாம் எப்படிங்க இப்போ ஃபாலோ பண்ணுறது? யாருக்குமே நேரம் இல்லையே அப்படின்னா, வாழ்வதே எதற்காக? ஆரோக்கியமாக வாழ வேண்டுங்கிறதுக்காக தானே. அப்போ அந்த ஆரோக்கியத்துக்கான வழிமுறைகளாக நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்கிறார். அப்படிங்கும்போது அதை பின்பற்றுவது ஒன்று தான், இயன்ற வரையில் பின்பற்றுவது, அது அல்லது எல்லா நேரமும் பின்பற்றுவதுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வகையில் அவர் கொடுக்குற சில பல குறிப்புகளை இன்றைக்கி பார்க்கலாம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. ஒரு ஞானி என்கின்ற நிலையில், எல்லாம் கடந்தவராக இருக்கின்ற நிலையில் இதை கூட அவர் கவனிச்சிருக்காரு அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக வருது. அதாவது ஒரு சோறு எப்படி வடிப்பது அப்படிங்கிறத ஞானிகிட்ட போய் கேட்டால், எங்கிட்ட வந்து இதெல்லாம் கேட்குறியா அப்படின்னு கொதிச்சு போயிடுவாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் அவர் நமக்கு வழிமுறை சொல்லித்தர்றார். எப்படியெல்லாம் குளிப்பது என்பதை சொல்லித்தர்றார். இதெல்லாம் கூடவா அப்படின்னா, ஆமாம், எல்லாம் சேர்ந்தது தானே வாழ்க்கை. அதனால் இது வேண்டான்னு ஒதுக்கிடலை பாருங்கள் ஞானிகளாக இருப்பவர்கள் கூட. அப்படின்னா நாம் அந்த மாதிரியான ஒரு ஞானத்தை எல்லா வித விஷயங்களிலும் பெற வேண்டும் என்பதற்குத்தான் நம்முடைய வள்ளல் பெருமானோட இந்த உரைநடை சாட்சியாக இருக்கிறது.
பல கருத்துக்களை சொல்கிறார். முக்கியமான சில கருத்துக்களை பார்க்கலாம். காலங்கடந்து குளிர்ந்த ஜலத்தில் குளித்து ஈர உடையுடன் இருப்பது தேக கெடுதி. குளிக்க வேண்டுமாகில் வெந்நீரில் குளிக்க வேண்டும். சாதம் வடித்து சாப்பிடுதல் நலமா பொங்கி சாப்பிடுதல் நலமா எனில் வடித்து சாப்பிடுவது அதிலுள்ள எண்ணெய் போய்விடுவதால் நலம். பொங்குவதில் எண்ணெய் போகாது, தாமச குணம் உண்டாகும். இதுபோலவே உப்பு புளி மிளகாய் முதலிய வஸ்துகளின் எண்ணெய் போக சுட வைத்து சாப்பிடுதல் வேண்டும். ஒரு முறை உணவு கொண்டால் 7.5 நாழிகைக்கு பிறகுதான் அடுத்த உணவு உட்கொள்ள வேண்டும். சுத்த சத்துவ ஆகாரங்களை புசித்து ஆயுள் விருத்தி செய்து கொள்வது சுத்த சன்மார்க்க ஏற்பாடு. தேக நஷ்டம் செய்வது உப்பு. உப்பை கட்டி ஆகாரத்தில் சேர்ப்பது சித்த மார்க்கம். பார்த்தீங்களா, 6 விதமான கருத்துக்களை சொல்கிறாரு. எப்படி நாம் குளியல் செய்ய வேண்டும், எப்படி சாதத்தை வடிக்க வேண்டும், எப்படி உப்பை சேர்க்க வேண்டும், எப்படி எண்ணெயை சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறது கூட ஆன்மீகம்தான். ஆன்மீகம்ங்கிறது வெறுமே கடவுளை கும்பிடுவது மட்டும் இல்லை. நம் உடம்பு தான் கோயில், நம் மனதுதான் கருவறை என்னும்போது இந்த கோயிலை, இந்த உடலை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அந்த ரகசியமும் ஆன்மீகத்தின் அடிப்படை. அப்படிங்கிற விதத்தில் குளியலை பற்றி சொல்கிறாருல்ல நம்முடைய வள்ளல் பெருமான். திரும்ப அதை பாருங்கள். காலம் கடந்து குளிர்ந்த ஜலத்தில் குளித்து ஈர உடையுடன் இருப்பது தேக கெடுதி. குளிக்க வேண்டுமாகில் வெந்நீரில் குளிக்க வேண்டும். இதே மாதிரி தான் தண்ணீர் அருந்த வேண்டும் என்றாலும் வெந்நீரை அருந்த வேண்டும் என்று நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்லி கொடுத்துருக்கார். அதனால் வெந்நீரில் குளிக்க வேண்டும். காலம் கடந்து குளித்து விட்டு ஈர உடையுடன் இருப்பது தேக கெடுதி அப்படிங்கிறது மிக முக்கியமான கருத்து. குழந்தைகளுக்கெல்லாம் கூட நம்ம வெதுன்னு கொஞ்சம் வெந்நில தானே குளிப்பாட்டுவோம். அதைத்தான் இங்கே திரும்ப திரும்ப சொல்கிறார். எனவே நாமும் அதை பின்பற்ற வேண்டும். அடுத்து என்ன சொல்றார் பாருங்க. சாதம் வடித்து சாப்பிடுதல் நலமா பொங்கி சாப்பிடுதல் நலமா எனில் வடித்து சாப்பிடுவது அதிலுள்ள எண்ணெய் போய்விடுவதால் நலம். பொங்குவதில் எண்ணெய் போகாது, தாமச குணம் உண்டாகும். இப்போ எல்லாரும் குக்கருக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் எங்கெங்க வடித்து சாப்பிட்றது அப்படின்னு நம்ம கேட்க முடியும். ஆனால் நம்முடைய இந்தியாவில், நம்முடைய தமிழ்நாட்டில் குறிப்பாக மண் சட்டியில் வடித்து சாப்பிட்டவர்கள் தான் நம்முடைய முன்னோர்கள். எனவே எல்லாமே ஃபேஷன், எல்லாமே மாறியாச்சு, எல்லாமே புதுமை என்கின்ற அளவில் நாம் இப்படியெல்லாம் மாற்றி சாப்பிட இப்போது 100 விதமான நோய்கள் 200 விதமான நோய்கள் நமக்கு வந்திருக்கின்றன என்பதை நம்மால் மறுக்க முடியாது. அப்படின்னா அந்த நோய் போவதற்கு ஏதோ அந்த நேரத்தில் போய் ஒரு மாத்திரை மருந்தை வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் அதனுடைய நோய் நாடி, நோய் முதல் நாடின்னு வள்ளுவர் சொல்வார் இல்லையா, அந்த முதல் நாடுவதே இல்லை. நாம் அப்படி நாடினோமானால் நிச்சயமாக நம்முடைய வீட்டில் மண் பாத்திரங்கள் வந்து சேரும். அதன் மூலமாக நமக்கு ஆரோக்கியமும் வந்து சேரும். சாதத்தை வடித்து சாப்பிடுவது நல்லது என்கிறார். ஏனென்றால் அதில் உள்ள எண்ணெய் போய்விடுவதால் அது நல்லது என்கிறார். செய்து தான் பாருங்களேன். அப்புறம் நம்ம எடுத்த உடனே முடியாது, எங்கே இருக்குது நேரம் அப்படின்லாம் கேட்க வேண்டாம். ஏனென்றால் இவர்கள் அனுபவித்து வாழ்ந்து அந்த உண்மைகளை நமக்கு கொடுக்கிறார்கள். அடுத்தது பாருங்க. இது போலவே உப்பு புளி மிளகாய் முதலிய வஸ்துகளின் எண்ணெய் போக சுட வைத்து சாப்பிடுதல் வேண்டும். எது ஒன்றையும் ஃப்ரிட்ஜில் இருந்து அப்படியே எடுத்து சில்லுன்னு சாப்பிட்றது இப்போ பழக்கமாக போயிடுச்சு. ஃப்ரிட்ஜுன்னு ஒன்று வந்த உடனே போன வருஷத்துது, அதுக்கு முந்தின வருஷத்துது, போன வாரத்துது, நேற்று உள்ளதுன்னு பழசையே சாப்பிட்டு பழகிட்டோம். அப்படி இல்லாமல் அப்பப்போ புதுசாக ஏதாவது செய்து சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுங்கிறாரு. அது மாதிரி அந்த சாதத்தை வடித்து சாப்பிடும்போது தாமச குணம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது அவர் சொல்கிறது. தாமச குணம் அப்படின்னா சோம்பேறித்தனம், உடம்பு அப்படியே ஹெவியாக இருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான உணர்வுகள் இல்லாமல் இருப்பதற்கு பொங்கி சாப்பிடுதல் நலம், கஞ்சியை வடித்து சாப்பிடுதல் நலம் என்ற மிக அற்புதமான, பெண்களைத்தான் பொதுவாக சமையல் குறிப்புன்னு உடனே இணைச்சு பேசுவோம். ஆனால் மிக முக்கியமான உயிர் குறிப்பை நம்முடைய வள்ளல் பெருமான் நமக்கு கொடுக்கிறார். அதாவது எண்ணெய் புளி வற்றல் இதையெல்லாம் சூடு பண்ணி சாப்பிடணும் அப்படிங்கிறார். அடுத்தது, ஒரு முறை உணவு கொண்டால் 7.5 நாழிகைக்கு பிறகுதான் அடுத்த உணவு உட்கொள்ள வேண்டும். ஒரு உணவுக்கும் மறு உணவுக்கும் நடுவே 7.5 நாழிகை. 7.5 நாழிகைன்னா எவ்வளோ? அதையும் நம்மளே இப்படி சொல்லிட்டா
வாழைப்பழத்தை உரித்து அப்படியே தட்டில் வச்சு கொடுக்குற மாதிரி ஆகிடும். அதனால் 7.5 நாழிகைன்னா எவ்வளோங்கிறத நீங்களே தேடி போய் பாருங்கள். அதுலேயும் ரொம்ப முக்கியமான ஒரு தத்துவம் இருக்குது. ஏனென்றால் அந்த சாப்பிட்ட உணவு செரித்து வயிறு காலியானதுக்கு பின்பு தான் அடுத்த உணவை சாப்பிட வேண்டும் என்பது மிக முக்கியமான கருத்து. ஆனால் இப்போது நமக்கு ஏடிஎம் மாதிரி எனி டைம் இஸ் ஈட்டிங் டைம்னு ஆயாச்சு. 24 மணி நேரமும் நம்ம வயிற்றுக்கு மட்டுமே வேலை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் ஒரு சோம்பேறித்தனம், ஒரு ஒபிசிட்டி என்று சொல்கின்ற உடல் பருமன் எல்லாம் வருகிறது என்பதை மருத்துவர்கள் சொல்கிறார்கள். என்றால் நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்வதை போல் 7.5 நாழிகைக்கு ஒரு முறை சாப்பிட்டால் நிச்சயமாக அந்த உடல் பருமன் என்கின்ற அந்த தொங்கு சதை இல்லாமல் இருக்கும் என்பது மிக முக்கியம். சுத்த சத்துவ ஆகாரங்களை புசித்து ஆயுள் விருத்தி செய்து கொள்வது சுத்த சன்மார்க்க ஏற்பாடு. தேக நஷ்டம் செய்வது உப்பு, உப்பை கட்டி ஆகாரத்தில் சேர்ப்பது சித்த மார்க்கம். தேக நஷ்டம் செய்வது உப்பு அப்படிங்கிறார் தெளிவா. அதனால்தான் உப்பை குறைத்து கொண்டே வர வேண்டும் என்பது நம்முடைய சித்த மருத்துவர்கள் சொல்கின்ற ஒரு அற்புதமான உணவு இயல் தத்துவம். அதை பின்பற்றினால் நிச்சயமாக வெள்ளையாக இருக்கின்ற எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க வேண்டும் என்கிறார் சித்த மருத்துவர்கள். ஆனால் வெள்ளையாக இருக்கின்ற வெள்ளுடை அணிந்த நம்முடைய வள்ளல் பெருமான் மனசை வெள்ளையாக வைத்துக்கொண்டு உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது எப்படி என்று நமக்கு இந்த தத்துவங்கள் மூலமாக சொல்கிறார். என்றால் இதுதான் நம்முடைய சித்த மருத்துவம், நம்முடைய பாரம்பரிய மருத்துவர்கள் சொல்கின்ற உண்மை விளக்கங்கள். இந்த உணவை பின்பற்றினால் இறைமையும் கூடும், நமக்குள் ஒளி தோன்றும் என்பதுதான் வள்ளல் பெருமான் சொல்லுகின்றது. மீண்டும் மீண்டும் வள்ளல் பெருமானை சிந்திப்போம். அதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் பல நல்லனவற்றை சந்திப்போம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.